என் இனிய நண்பர்களே, சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தினுடைய வீதி நோக்கி மாநாடுகள்லாம் நாங்கள் சென்று கொண்டிருந்த சமயத்தில், குறிப்பாக ஈரோட்டில் இதை சொல்லித்தான் ஆகணுங்க. ஈரோட்டில் ஒரு சங்கம் நடந்தது. கோயம்புத்தூர் இந்த பக்கம் சென்னை வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க, இந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆந்திரா கேரளாவும் நாங்கள் மாநாடு போயிருக்கோம். ஆனால் ஈரோட்டில் 1000த்திற்கும் மேற்பட்ட ஜோடர்கள் ஒன்று சேர்ந்து வைத்த சங்கம், ஒரு தாய் சங்கம் இந்த மண்ணில் இருக்குங்க. அந்த கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அவங்க தான் பை கொடுத்தாங்க, அவங்க தான் சூட்கேஸ் கொடுத்தாங்க, அவங்க தான் காலண்டர் கொடுத்தாங்க, அவங்க தான் ஒவ்வொரு ஜோடர்களுக்கும் பஞ்சாங்கம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை நண்பர்களே, புதியாக வந்தவர்களுக்கு, படிக்க வந்தவர்களுக்கு தெரியாத நெட்டெடுப்பு ஜோசியம்னு ஒன்று இருக்குங்க. இந்த நெட்டெடுப்பு ஜோசியத்தில் யார் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெம்பர்களும் சிறந்திருப்பாங்க. நெட்டெடுப்புனா ஒவ்வொரு ஜாதகத்தை பார்த்து ஒரு கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இந்த பாட்டு. இப்போ ஆறுக்குடைய ஒரு திசை நடந்தால் ஞாதியேல் வியாதி சத்துரு வீடை ஓதி ஆயுதங்களால் மற்றும் முற்றிடும் பெண்ணால் பாம்பால் சிறையால். சரிதானே? ஒரு 5000 பாடல்களை மண்டையில் வச்சுருக்கேன் சார், 5000 பாடல்களை. ஆனால் நான் பார்த்து வியந்தது இவங்களைத்தான். ஆக ஒவ்வொருத்தரும் அந்த கொட்டுவாங்க பாருங்கள், அதை பார்க்கும்போது அப்படியே நான் பிரமிச்சு போய் நின்றுருக்கேங்க. எனக்குள்ள ஒரு சின்ன இது என்னென்னா, ஜாதலங்காரத்தை முழுக்க மனப்படம் தெரியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெம்பர்களுக்கும் தெரியும். அது சதாசிவம் எழுதின அந்த சின்ன நூல், ரொம்ப அருமையான நூல் சந்திரகாவியம், ஒரு 100 பாடல் இருக்குங்க. உண்மையிலே சொல்கிறேன், அந்த 100 பாடலை மனப்படம் பண்ணி ஜோசியம் சொன்னால் போதுங்க. அந்தளவுக்கு அருமையாக சொல்லியிருக்கிறான். அதை பூராமே முதல்ல சந்திரகாவியம்னு டைப் பண்ணி அதுக்கு உரை போட்டு இவங்க சங்கத்தில் தான் கொடுத்தாங்க. ஆக இப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஐயாவை நான் எதிர்த்தாப்பில் பார்க்கும்போது ரொம்ப நாளாச்சு பார்த்து. சின்னாலப்பட்டி தங்கவேல் ஐயா மாதிரி இருக்கார், பார்த்துருக்கீங்க? என்ன ரத்னகுமார் பார்த்தீங்களா? அருணாச்சலவில் சின்னாலப்பட்டியில் தங்கவேல் ஐயான்னு இருக்கார். அவர் வேற. ஆனால் அவரு கூட உங்களுக்கு கொஞ்சம் ஒல்லியாக இருப்பார். உங்களுடைய உருவம் கரெக்டாக சின்னாலப்பட்டி தங்கவேல் ஐயா மாதிரி இருப்பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த தமிழகத்தில் 2 பேர்கிட்ட தாங்க நீங்கள் எந்த ஜோட நூல் கேட்டாலும் கிடைக்கும். எந்த ஜோட நூல் கேட்டாலும் தமிழகத்தில் வாஸ்துவாக இருக்கட்டும், ஜோடமாக இருக்கட்டும், அது சின்னாலப்பட்டி தங்கவேல் ஐயா ஒருத்தட்ட தான். அதுக்கடுத்தது ரத்னகுமாருக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் சொன்னதுக்கு பிறகுங்க நிறைய நண்பர்கள் வாங்கிட்டு போனவங்க பலர் சுட்டுட்டாங்க. சில நூல் கேட்குறாங்க, வந்த உடனே அதை அக்கக்கா பிரித்து ஜெராக்ஸ் எடுக்கிறேன்னு கந்தலாக்கி என் கையில் கொடுக்குறாங்க. பாடுபட்டு கிட்டத்தட்ட 46 வருஷம் எங்கள் தாத்தாவினுடைய நூல். நான் 5வது தலைமுறை. நம்ம ரத்னகுமார் மாதிரி நாங்கள் ஜோட பரம்பரை சார். எங்கள் தாத்தா வச்சுருந்த சுவடிகள் இன்னும் என்கிட்ட இருக்குது. இந்த மணிகண்ட கேரளம்லாம் என்கிட்ட சுவடியாகவே இருக்குது. நூல்கள் இருக்குது. அதுக்கடுத்து எங்கள் அப்பா வைத்து விட்டு போன நூல்கள் இருக்குது. அதுக்கு பிறகு நான் சேகரித்த நூல். எங்கெல்லாம் கண்காட்சி நடக்குதோ குறைஞ்சபட்சம் ஒரு 2000 ரூபா 5000 ரூபாய்க்கு வாங்குவேன் சார். இன்றைக்கி கூட உள்ளே வந்தவுடனே புத்தக கடைக்கார்ட்ட கேட்டேன், ஏதாவது புது புத்தகம் இருக்கான்னு. சரின்னு ஒரு 3000 ரூபாய்க்கு புத்தகம் அள்ளுனேன். அதனால் படிக்கணும் சார், படித்து கொண்டே இருக்கணும். 46 வருஷம் ஆச்சு, படித்து முடிச்சிட்டோம்னு இல்லை, படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த கலை நம்மளோட பேசும் சார். கிரகம் இது சத்திய பிரமாணமான உண்மை. எனவே நான்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே போனோம்னா அந்த வீடு என்கிட்ட பேசும் சார். அது எப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு நடைமுறைப்படுத்தி காமிக்கிறேன். அது மட்டும் இல்லை, மயிலாடுதுறை எனக்கு பிடித்த ஊர் சார். மாயவரம்னு அதை வச்சுருந்தாங்க. அது வடமொழி சொல். நல்ல தமிழ் சொல் மயில் ஆடும் துறை, அதான் மயிலாடுதுறை. அதை சுற்றி தான் 9 நவக்கிரக கோவில் இருக்குது, 8 விதமான காளி கோவில் இருக்குது, சில விசேஷங்கள் இருக்குது. அதில் எப்படி தேனி பக்கம் ஒரு இனம், அந்த இனம்தான் அந்த ஜோடத்தை காப்பாற்றினதுன்னு சொன்னால் பலருக்கு கோபம் வருது. உண்மையில் அவங்க தான் காப்பாற்றினாங்க. அந்த இனத்தினுடைய ஒரு பகுதி பிரிஞ்சு போய் மயிலாடுதுறையில் இருந்தாங்க. அவங்க புறமே செயலாக தான் சொல்லுவாங்க.
அப்படிப்பட்ட ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10-20 பாரம்பரியம் கடந்து ரத்னகுமார் வந்திருக்கார் இந்த தம்பி. அப்போ அவர் ஜோசியரா, அவர் நல்லா சொல்லுவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்த்தாப்பில் சொன்னவர் அவருடைய ரத்தத்தில் அது ஊறி இருக்குது சார். அந்த பாரம்பரியங்கிறதுல ஊறி இருக்குது. அவர் என்ன சொன்னாலும் நடக்கும், கல்லந்தியாக என்ன சொன்னாலும் நடக்கும். அதனால் அவர் பேரே ரத்தனமாக வச்சுருக்கிறாரு. அப்படிப்பட்ட ரத்தனம் இங்கே ரத்தனமாக பல விஷயங்களை சொல்லுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அண்ணன் விஜய பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவின் கதாநாயகனாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் புலவர் நவமணி சண்முகவேல் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு ஆரம்பிக்கிறேன். எல்லாத்துலேயுமே ஜாதகம் இயங்குங்க. ஒவ்வொரு விஷயமும் ஜாதகத்தை உங்களோட ஜாதகத்தின் அமைப்பின்படி தான் பரிபூர்ணமாக இயங்கும். ஒவ்வொரு விஷயமும் ஜோதிடம் தான். சாப்பிட்றதுலேருந்து தூங்குற வரைக்கும் எல்லாமே ஜோதிடம் தான். ஏன் அப்படின்னா இயற்கையாகவே நான் இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு உங்கள் ஜாதகத்தில் ஒட்டுமொத்த அதிர்ஷ்டத்தையும் ஒளித்து வைத்திருக்கும் 9ஆம் பாவம்னு பேச போகிறேன். அப்போ நான் விருச்சிக லக்னத்தில் பிறந்தேன். 9ஆம் அதிபதி கடக வீடு, அங்கே குரு உச்சம் பெறாய். எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல் இன்றைக்கி எல்லோ கலர் ஷர்ட் போட்டு வந்துட்டேன். சரிங்களா? அதே போல் நான் பேசும்போது நரேனன் என்ன செஞ்சார், ஐயா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு பேட்டரியை மாற்றினார். ஏன் அப்படின்னா இப்போ சூரிய ஹோரை போயிட்டுருக்கு. எனக்கு சூரியன் 6ல் உச்சம். அப்போ இதுவரையும் பேசின எல்லாத்தையும் தூக்கிட்டு புதுசாக வைக்கிறாரு. அப்போ எதிர்ப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிறோமா? சரிங்களா? அப்போ எல்லாமே ஜோதிடம் தான். நீங்கள் உற்று நோக்கக்கூடியவர்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா இப்போ ஐயா சொன்னாங்க, அவங்க ஆதங்கத்தை சொன்னாங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய புத்தகங்கள் அனைவரும் வாங்கிட்டு போய் எல்லாருமே பலன் பெற்றாங்க. ஏன்னா ஐயா புனர்பூச நட்சத்திரம். ராமர் கடைசி வரையும் தனக்காக வாழவே இல்லைங்க. சரிங்களா? அப்போ மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க, அது புத்தகம் வழியா. ஏன் அப்படின்னா ராமர் தன்னுடைய கதையை ஐயா கூட எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. யாருக்கு அந்த தாகம் இருக்கோ அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அவங்க. அப்படிங்கும்பொழுது யாருக்கு அது போய் பிரபஞ்சத்தின் மூலமாக சேரணுமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துட்டு தான் இருக்குது. எது வேணாலும் நம்ம மற்றவங்களை பற்றி குறை சொல்லலாம். சரிங்களா? அப்போ எல்லாமே ஜாதகத்தின்படி தான் இயங்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு அதிர்ஷ்டத்தை நாம் எப்படி பாக்கியம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதுதான் 9ஆம் பாவம். இப்போ நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். அப்போ 9ஆம் பாவம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. காரணம் என்னென்னா பணம் இருக்குது, காசு இருக்குது. இப்போ நினச்சா கிரெடிட் கார்டில் ஒரு 5 லட்சம் ஸ்வைப் பண்ணலாம், 10 லட்சம் ஸ்வைப் பண்ணலாம், இல்லை பேங்கில் போய் ஒரு 10 லட்ச ரூபா ட்ரா பண்ணலாம். ஆனால் எதையுமே அவரால் சாப்பிட முடியாது. ஒரு இட்லி சாப்பிட்டா அவருக்கு ப்ராப்ளம், அசைவ உணவுகள் சாப்பிட்டா ப்ராப்ளம், ஸ்வீட் சாப்பிட்டா ப்ராப்ளம். அவர் பாக்கியசாலியா? இல்லை. ஏன் அப்படின்னா அவருக்கு 5ஆம் இடம் வலுத்திருக்கலாம், லக்னாதிபதி வலுத்திருக்கலாம். அனுபவிக்கக்கூடிய 9ஆம் பாவம் அவருக்கு பலமாக இல்லைன்னா குஷ்டரோகி கையில் இருக்கக்கூடிய அல்வா மாதிரி பயன்படுமா? பயன்படாது. அப்போ பாக்கியஸ்தானம் ஒரு மனுஷனுக்கு பலமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு மனுஷனோட இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகள் அனைத்தும் சித்திரகுப்தன்ட்ட கணக்கு ஒப்படைக்கிறோம். அப்போ எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணக்கூடிய ஒரு சித்திரகுப்தனா. அப்போ 9ஆம் இடத்துல அப்படிங்கிறதா இப்போ நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள். ஏன்னா போன ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியத்தோட கணக்கு தான் 5ஆம் இடத்துல இருக்குது. நம்ம என்ன ஜாதகம் எழுதும்போது என்ன எழுதுகிறோம்? ஓம் ஜனின ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தினி குல ஜன்பதாம் பதவி பூர்வ புண்ணிய நாம லக்கியதே. நீ போன ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணிய கணக்குகளில் வந்திருக்கோ அது இந்த ஜென்மத்தில் உன்னுடைய கர்மாவாக செயல்படும் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம் பலமாக இருக்கணும். அப்போ 9ஆம் இடம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு இஷ்ட தெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம். 5ஆம் இடம்ங்கிறது குலதெய்வம், 9ஆம் இடம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு இஷ்ட தெய்வம். அப்போ நீங்கள் ஒரு தெய்வத்தை விரும்பி வழிபாடு பண்ணி கும்பிட்றீங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் இடமும் 9ஆம் அதிபதி நின்ற சாரத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் வச்சிருக்க தொழில் ஸ்தாபனத்தோட பேரோ இல்லை நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வங்களோட பேரோ இருக்கும். இவர் மாப்பிள்ளை பிரகாஷ் பேசினார். அவர் சித்திர நட்சத்திரம், துளாராசி, சிம்ம லக்னம். அவருக்கு செவ்வாய் ஆட்சின்னு சொன்னாரா? அவருக்கு செவ்வாய் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்குது.
அப்போ செவ்வாய் புதனோட கனெக்ட் ஆகிடுச்சா? அப்போ சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி மேஷ வீடா? அப்போ செவ்வாய் வந்து மேஷத்துக்கு அதிபதி, அவருக்கு வந்து 4லே ஆட்சி பெற்று போயிருக்காரு. அப்போ அவரோட ஜோதிட நிலையத்தோட பேர் செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை. அப்போ செந்தூரான்னா யாருங்க? திருச்செந்தூர் முருகனோட பேரா? அப்போ செவ்வாய் புதன் சேர்க்கை வந்துருச்சா? அப்போ அப்படித்தான் ஒவ்வொரு மனுஷனோட ஜாதக அமைப்பும் இயங்கும். நீங்கள் ஒரு தெய்வத்தை விரும்பி கும்பிட்றீங்கன்னா நிச்சயமாக அது 9ஆம் பாவத்தோட கனெக்ட் பண்ணாமல் இருக்காது. அப்போ 9ஆம் பாவங்கிறது என்ன? தந்தை. நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள், தந்தை விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம். உனக்கு என்னையா பாக்கியசாலி, உனக்கு என்ன அதிர்ஷ்டஸ்தாலிங்கிறாங்க இல்லையா? அப்போ அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம். அப்போ 9ஆம் இடம் தான் நாம் வாங்கக்கூடிய பேர் புகழ் எல்லாத்தையும் 9ஆம் இடம் தான் சொல்லுது. அதே போல் உயர்கல்வி, ஒரு எம்இ படிக்கிறாங்க, ஒரு பிஹெச்டி படிக்கிறாங்க, ஒரு டாக்டரேட் பண்ணுறாங்க, இது எல்லாமே ஜாதகத்தில் 9ஆம் பாவத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். 9ஆம் பாவத்தை கெடக்கூடாதுங்க. 9ஆம் அதிபதி கெட்டுருச்சுனாலே அவங்களுக்கு ஜாதகத்தில் எல்லா அமைப்புகள் இருந்தும் அதை அனுபவிக்கக்கூடிய திறன் இல்லை. அது ஈஸியாக சொல்லணுன்னா மூளைச்சாவு அடைஞ்ச உடம்பு மாதிரி, கை இருக்கும், கால் இருக்கும், உயிர் இருக்கும், ஆனால் எந்த ஆக்டிவேஷனும் இருக்காது. ஏன்னா எதையுமே அனுபவிக்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 9ஆம் இடம் கெட்டு போகக்கூடாது. 9ஆம் இடத்தில் பாவர்கள் இருக்கக்கூடாது. இயற்கை பாவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த மாதிரி பாவர்கள் 9ஆம் இடத்தில் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு பிதிர்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. அப்போ 9ஆம் இடம் தான் லக்ஷ்மி ஸ்தானம், 9ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம், 9ஆம் இடம் தான் உங்களுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய இஷ்ட தெய்வத்தை குறிக்கக்கூடியது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் இடத்தை இயக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா விதமான சகல நன்மைகளும் கிடைக்கும். ஏன் அப்படின்னா கோணத்தில் வந்து பெரிய கோணம் திரிகோணம், சரிங்களா? அப்போ திரிகோணத்தில் 9ஆம் இடம்ங்கிறது லக்ஷ்மி ஸ்தானம். அப்போ இயற்கையாகவே இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நான் விருச்சிக லக்னம், எனக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது கடக வீடு. எனக்கு 9ஆம் அதிபதி நட்சத்திர ரோகிணிலே இருக்கார். அப்போ அந்த இடத்துல குரு உச்சம் பெறக்கூடிய வீடா? நாம் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் குரு அப்படின்னா குழந்தை, பாலாம்பிகா. அப்போ குரு சந்திரனோட சேர்ந்துருச்சுன்னா பாலாம்பிகை வழிபாடு. எல்லாருக்குமே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச தெய்வமே பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் 9ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர சாரத்திலையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். அதுதான் உங்களோட இஷ்ட தெய்வமாக இருக்கும். அது அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் இடம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ 9ஆம் இடம் கெட்டு போயிருந்தா அதை எப்படி ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணால் அது வேலை செய்யுங்கிறத நாம் பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கனெக்ட் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. இப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடம்ங்கிறது என்ன? தனுசு வீடு. தனுசு வீடு இயற்கையாகவே பஞ்சபூத தத்துவத்தில் என்ன வீடுங்கயா? நெருப்பு வீடா? அப்போ மேஷ லக்னக்காரங்க நெருப்பு பிரதானமாக இருக்கக்கூடிய ஆலயங்கள் என்ன? திருவண்ணாமலை வச்சுங்க. அப்போ வியாழக்கிழமையில் கிரிவலம் போயிட்டு வர்றது, திருவண்ணாமலையில் போனாலும் நேச்சுரலாக எல்லார் கையிலையும் சூடத்தை கொளுத்தி வாசலில் கொளுத்த வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே தீபம் பிரதானம். அப்போ தீப வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அங்கே குரு அப்போ எப்போவுமே 9ஆம் இடம் ரொம்ப சூப்பராக இருக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் என்னங்க? 9க்கு 9 என்னங்கயா? 9க்கு 9 எது? பாவத்தில் பாவத் படி 9க்கு 9 எதுங்க? லக்ன பாவம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் பாவத்தை நீங்கள் இயக்க உங்கள் லக்னம் பலம் பெறும். அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்கள் ஒரு லக்னமாக இருக்கீங்க. உதாரணத்துக்கு தனுசு லக்னமாகவே இருக்கீங்கன்னு வச்சுங்க. உங்களுக்கு 9ஆம் அதிபதி யாரை வருவா? என்னங்கய்யா? சிம்மம். அப்போ சிம்ம வீடு என்ன வீடு? நெருப்பு வீடு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆலயங்களில் நடக்கக்கூடிய வேள்விகளில் கலந்துக்கிறது. ஒரு சங்கடகர சதுர்த்திக்கு ஹோமம் பண்ணுறாங்க, ஒரு பிரதோஷத்துக்கு ஹோமம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்பொழுது அந்த ஹோம வழிபாட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டு அந்த ஹோமம் முடிகிற வரைக்கும் ஆரம்பிக்கிறதுலேருந்து பூர்ணாகதி பண்ணுற வரையும் கலந்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட 9ஆம் பாவம் இயங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சிம்ம வீட்டில் வந்து ஆட்சி பெறக்கூடிய கிரகம் என்ன? சூரியன். அப்போ நேச்சுரலாகவே நீங்கள் சூரிய வழிபாடு பண்ணுறது அது எப்போ பண்ணுறது? உங்களுக்கு 9ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர சாரத்திலையோ இல்லை 9ஆம் பாவத்து அன்னைக்கோ நீங்கள் பண்ணுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்போ எப்படியெல்லாம் பரிகாரத்தை நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மேஷ வீட்டுக்கு 9ஆம் இடம் தனுசுன்னு வந்துருச்சு. அப்போ ரிஷப வீட்டுக்கு 9ஆம் வீடு மகரமாக இருக்கனால மகரம் வீடு நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடியதா. அப்போ அந்த இடத்துல வயல்வெளிகள்,
அப்போ வயல்வெளிகளை இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்கிறது. அந்த இடத்துல என்ன உச்சம் பெறாரு? மகரத்தில் வந்து செவ்வாய் உச்சம் பெறாரு, குரு நீசம் பெறாரு. அப்போ செவ்வாய், அப்போ வயல்வெளிகளுக்கு ஓரமாக இருக்கக்கூடிய உக்ர தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போல் மிதுன வீட்டுக்கு 9ஆம் வீடு கும்ப வீடு. கும்ப வீடு காற்று தத்துவத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ கும்ப வீட்டில் 9ஆம் அதான் மிதுனத்துக்கு 9ஆம் பாவம் கும்பமாக இருக்கனால காற்று அப்படிங்கிறத நீங்கள் கோவில்களுக்கு போனீங்கன்னா நிறைய தூபங்கள் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தலாம். லேட்டஸ்ட்டாக பரிகாரம், என்னால் போய் நெருப்பு மக்கள் தான் சொல்லுவாங்களே எல்லாத்துக்கும் சோம்பேறித்தனம். ஐயா என்னால் நெருப்பு ஏற்ற முடியாது, புகை போட முடியாது. நீங்கள் உங்களுக்கு 9ஆம் அதிபதி உள்ள தெய்வம் உள்ள கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒளிப்பெருக்கி அப்படின்னா காற்று தத்துவத்தில் இயங்கக்கூடிய மைக் செட் வாங்கி தானமாக கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 9ஆம் பாவம் இயங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போல் கடக வீட்டுக்கு 9ஆம் வீடு மீன வீடு. மீன வீடுனா நேச்சுரலாகவே நீர்நிலைகள், அதாவது கடல். அப்போ கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்போ மீன வீட்டில் சுக்கிரன் வந்து உச்சம் பெறாரா, அப்போ கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்பாள் வழிபாடு. நேச்சுரலாகவே அம்பாள் வந்து எதுலேருந்து வந்தவ? கடல்லேருந்து வந்தவ. அப்போ நேச்சுரலாகவே நம்ம வந்து உப்பை வந்து லக்ஷ்மின்னு தான் சொல்கிறோம். அப்போ நீங்கள் 9ஆம் அந்த ஒரு வியாழக்கிழமையில் சுக்கிர ஓரையில் உப்பு வாங்கி வச்சாலும் உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் நேச்சுரலாகவே இருக்கும். நாம் பரிகாரத்தை எப்படி வேணாலும் செய்யலாங்கய்யா, கோவிலுக்கு போய் செய்யலாம். இப்போ நட்சத்திர வழிபாடு பண்ணுறோம், அப்போ 2வது நட்சத்திரம் உள்ள தெய்வங்களை தான் வழிபாடு பண்ணணும்னு இல்லை. உங்கள் நண்பர்களையும் உங்கள் அருகில் இருப்பவர்களும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களையும் எப்போவுமே 2வது நட்சத்திரத்தில் உள்ளவங்களை நீங்கள் வச்சுக்கிட்டாலும் ஆக்டிவேட் ஆக போகுது. இல்லை 2வது நட்சத்திரத்துக்குரிய உணவுப் பொருட்களை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிறதுனாலே ஆக்டிவேட் ஆக போகுது. 2வது நட்சத்திரத்துக்குரிய தெய்வங்களை நீங்கள் அடிக்கடி பார்க்கறதுனாலையும் ஆக்டிவேட் ஆக போகுது. அப்போ ஒரு பாவத்தையும் ஒரு நட்சத்திரத்தையும் நம்ம எப்படி வேணாலும் இயக்கலாம். பரிகாரம் பலிக்குதான்னு தான் பார்க்கணும். அது எப்படி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். இப்போ முன்னெல்லாம் கருவறையில் எந்த கருவறையிலையாவது லைட்டு எரிஞ்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை, எல்லா இடத்துலையுமே விளக்கு ஏற்றி தான் வழிபாடு பண்ணும். இப்போ நேச்சுரலாகவே எல்லா இடத்துலையும் சாமி தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக ஃபோக்கஸ் லைட் போட்டாங்க. இது ஒரு விதத்தில் தப்புன்னாலும் இப்போ வந்து மக்களோட கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. எட்ட இருக்கக்கூடிய சுவாமி தெரியல, இதுவும் இவ்வளவுக்கு ஸ்பெஷல் டிக்கெட்டு. அது ஒரு விதத்தில் நம்ம ஏற்றுக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஏன்னா காலத்தின் மாற்றம். சரிங்களா? எந்த கோவிலில் இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்துகிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க நீர்நிலைகளுக்கு உள்ள, அதாவது கடகத்துக்கு பொதுவாகவே நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அடுத்து சிம்ம வீட்டுக்கு 9ஆம் வீடு செவ்வாய். அப்போ மேஷ வீடு. அப்போ மேஷ வீட்டில் சூரியன் வந்து உச்சம் பெறாரு. சரிங்களா? அந்த இடத்துல சனி வந்து நீசம் பெற. அப்போ சூரியன் பிரதானமாக இருக்கக்கூடிய வழிபாடுகள். அதே போல் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரவங்க என்ன செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சூரிய ஓரையில் சூரியனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். இல்லை அந்த நட்சத்திர நாள்லையோ இல்லை அந்த பாவத்துள்ள நாள்லையோ போயிட்டு சூரியனார் கோவிலில் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். சூரியனார் கோவில் மட்டும் இல்லை, கீழே சூரிய மூலை அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அதே போல் நிறைய கோவில்களை நான் வந்து சொல்லியிருக்கேன். வெறும் வைத்தீஸ்வரன் கோயிலே கூட்டத்தை போய் ஏறிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் அப்படின்னா அங்காரகன் வழிபட்ட ஸ்தலம். அதே போல் செவ்வாய் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுகுடின்னு ஒரு கோவில் இருக்குது, அங்கே போகலாம். அப்போ செவ்வாயை உச்சப்படுத்தக்கூடிய இடமான பழனி மலைக்கு போகலாம். இதெல்லாமே உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக நிறைய கோவில்கள் இருக்குது. இப்போ வந்து குருஸ்தலம் அப்படின்னா வெறுமனே ஆலங்குடி மட்டும் எடுத்துக்கூடாது. ஏன்னா அது வந்து தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய கோவில். வெறுமனே குருவோட ஆதிக்கம் பரிபூர்ணமாக இருக்க சென்னையில் இருக்கக்கூடிய திருவலிதாயம் போகலாம், காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம் போகலாம். இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை எடுத்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா எப்போவுமே கூட்டத்தில் போய் நிற்கிறத விட பாழடைந்த கோவில்களிலும் கூட்டம் வராத கோவில்களையும் நீங்கள் போயிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது யாருமே வந்து பார்க்காத போது இறைவன் இவங்களையாவது நம்மளை வந்து பார்க்குறாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஃபுல் பிளெஸிங்ஸை கொடுத்துருவாரு. சரிங்களா? அப்போ இது போன்று நீங்கள் பரிகாரங்களை எடுத்து செய்யறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்போ கன்னி வீட்டுக்கு 9ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷப வீடு. ரிஷப வீட்டில் சந்திரன் உச்சம் பெறாரு. அப்போ அது வந்து சந்திரன் உச்சம் பெறாரு. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பொதுவாகவே அது பஞ்சபூத தத்துவத்தில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இல்லை அந்த பாவத்தையே நீங்கள் கேட்கலாம். அங்கே சந்திரன் உச்சம் பெறும்போது சந்திர சூடேஸ்வரர், சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் சோமவாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம், இல்லை சோமவாரத்தில் திங்கக்கிழமையில் சிவன் வழிபாடு, இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு 9ஆம் பாவம் பரிபூர்ணமாக இயங்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது
துலாம் வீட்டுக்கு 9ஆம் வீடு வரக்கூடியது கன்னி வீடு, மிதுன வீடு. மிதுன வீட்டில் புதன் வந்து அங்கே ஆட்சி பெறாரு. அப்போ பெருமாள் ஆலயங்கள் அது இயற்கையாகவே காற்று தத்துவத்தில் இயங்கக்கூடிய இடமா. அப்போ பெருமாள் கோவிலில் நிறைய வாசனை திரவியங்கள் பயன்படுத்தக்கூடிய ஊதுவத்தி, வந்து சாம்பிராணி, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது ஜாதகம் ஆட்டோமேட்டிக்காக 9ஆம் பாவத்தை பரிபூர்ணமாக இயக்கி கொடுக்கும். அதே போல் விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சந்திரனாக இருக்காரு. அங்கே சந்திரன் வந்து ஆட்சி பெறாரு, குரு வந்து உச்சம் பெற. அப்போ குரு சந்திரனாக இருக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடிய திருச்செந்தூர் போயிட்டு வழிபாடு பண்ணலாம். எப்போ பண்ணலாம்? ஒரு திங்கக்கிழமையில வழிபாடு பண்ணலாம், இல்லையா ஒரு வியாழக்கிழமையில வழிபாடு பண்ணுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அடுத்தது தனுசுக்கு 9ஆம் பாவம்னு சொல்லக்கூடியது சிம்ம வீடு. சிம்ம வீட்டில் உங்களுக்கு சூரியன் வந்து ஆட்சி பெறாரு. அப்போ பொதுவாகவே இவங்க எப்போவுமே நெருப்பு தத்துவத்தில் இருக்கும்பொழுது நீங்கள் கோவில்களில் ப்ராப்பராக தீப வழிபாடு செய்கிறது, யாகங்களுக்கு விறகு வாங்கி கொடுக்கறது, அதே போல் கோவில்களுக்கு ஒளி அமைத்து தருதல், அதாவது வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய மின்விளக்கு சாதனங்கள் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஜாதகத்தில் 9ஆம் பாவத்தோட பிளெஸிங்ஸ் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்கள் 9ஆம் பாவத்தை இயக்கணும் அப்படின்னா ஒரு பாவத்திற்கு 9ஆம் அதிபதி யாரா இருக்கா, அவர் என்ன நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரு, அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய இஷ்ட தெய்வம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் இயக்கிற விதத்தில் தான் அந்த பாவம் இயங்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா 9ஆம் இடம் தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளையும் பாக்கியத்தையும் குறிக்கக்கூடும். அப்போ ஒரு 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அவருக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஏன் அப்படின்னா லக்னம்ங்கிறது நாம, 9ஆம்ங்கிறது தர்மஸ்தானம். சரிங்களா? அப்போ தர்மத்தின் மூலமாக வரக்கூடிய அனைத்து விஷயமும், அப்போ தந்தை சேர்த்து வைத்த அனைத்து சௌகரியத்தையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தா. அப்போ 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் தர்மத்தால் வந்த விஷயங்கள், பாக்கியத்தால் வந்த விஷயங்கள், அப்படியே எல்லாமே உங்களுக்கு 2ஆம் இடம் வருமானத்தையும் பெருக்கும். அப்போ வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், தர்மமும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ 9 கூட 3ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியது. 9ஆம் அதிபதி 4ல் இருந்தால் நல்ல சொத்து சௌக்கியம் எல்லாமே, காரு மண்ணு மனை வாகனம், 4ஆம் இடத்துக்குரிய காரகத்துவங்கள் அனைத்துமே அவருக்கு பாக்கியமாகவே கிடைக்கும். அப்போ 9ஆம் அதிபதி 5ல் இருந்தால் ரொம்ப சிறப்பு. ஏன்னா மூதாதையர்கள் சேர்த்து வச்ச அனைத்து பிளெஸிங்ஸையும் 9-5 கனெக்டில் இருக்கவங்களுக்கு நேச்சுரலாகவே ஜோசியம் வரும். நீங்கள் எல்லாரும் பாருங்கள், இப்போ தலை சிறந்த ஜோதிடர்கள் எல்லாருக்குமே 9-5 கனெக்ஷனில் இருக்கும். உண்மையா இல்லையாங்கய்யா? 9-5 கனெக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் ஜோதிடத்தில் இன்ட்யூஷன் பவரே வரும். ஏன்னா 5ஆம் இடம் புத்திஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டும் இல்லை, 5ஆம் இடம் தான் மைண்டு. அப்போ காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி சிம்மமா, அப்போ உடல் காரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் பலமாகிறாரு. அப்போ இன்ட்யூஷன் பவர் நல்லா பலமாக வரணும்னா 9-5 ஜாதகத்தில் கனெக்டாக இருக்கணும். அப்போ 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா தந்தை சேர்த்து வைத்த அனைத்து சொத்துக்களையுமே குந்தி தின்றால் குன்றும் குறைங்கிற மாதிரி ஒவ்வொன்றா கிடைக்க ஆரம்பிச்சிடும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், 9ஆம் அதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. அப்போ 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல பாக்கியம் செய்த மனைவி வருவாங்க, லக்ஷ்மி கடாட்சம் உள்ள மனைவி வருவாங்க. நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணணும்னா 5 மணிக்கு ரெடியானா அங்கே 4:45 ரெடி ஆகிடுவாங்க. ஆனால் இதில் ஒரு மைனஸ் இருக்குது. 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகும்போது இருதார யோகத்தையும் ஏற்படுத்திடும். அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். 9ஆம் அதிபதி 8ல் இருந்தால் தீராத வியாதியை கொடுக்கும். அப்போ சேர்த்து வச்ச பணம் பூரா வைத்திய செலவுக்கே போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய லாட்ரி டிக்கெட் இந்த மாதிரி விஷயங்கள், கேம்பிளிங், சூதாட்டம், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஜாதகர் முழு பணத்தையும் விரயம் செஞ்சுருவார். அப்போ 9 கூட 9லே இருக்கான், ரொம்ப சிறப்பு. வெளிநாட்டு யோகம், வெளிநாடு சுற்றுலா பயணம், இந்த 9ஆம் அதிபதி 9ல் இருக்கவங்களாம் பாருங்கள், ரொம்ப கடுப்பாக இருக்குது. சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தேன், தாய்லாந்து போயிட்டு வந்துட்டு சொல்லிட்டு பணத்தை எடுத்துகிட்டு கேஷுவலாக ஜாலியாக போயிட்டு வரவங்க பூரா 9 கூட 9ஆம் இடத்துல இருப்பாங்க. அதே மாதிரி 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ தான் தர்ம கர்மாதிபதி யோகமாவது வேலை செய்யும். அப்போ செய்யக்கூடிய ஜீவனத்தாலையும் அந்த பாக்கியம் கிடைக்கும். சேரிட்டிஸ், பெரிய நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 9 கூட 10ஆம் இடத்துல இருக்கிறதா இருக்கும். அப்போ 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப சூப்பர். ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கா. அப்போ தந்தை சேர்த்து வைத்த புகழ், சொத்து, பதவி அனைத்தையுமே அவர் இரட்டிப்பா, ஏன்னா 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் இல்லையா, அப்போ வெற்றியை பெருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ 9ஆம் அதிபதி ஜாதகத்தில் 12ஆம் இடத்தில் இருந்தால் என்னாகும்? 12ஆம் இடம் ஒரே ஸ்தானம். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே தன்னுடைய மூதாதையர் வழி சொத்துக்கள் அனைத்தையுமே இழக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். 9ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாகவே 9ஆம் இடத்துல அசுபர்கள் இருக்கிற அப்படின்னாலே
உங்களுக்கு எல்லா விஷயங்களும் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். இவங்க பணம் இருக்கவங்க திலஹோமம் பண்ணிக்கலாம். திலஹோமம் பண்ணுறத ராமேஸ்வரத்தில் போய் திலஹோமம் பண்ணால் மினிமம் ஒரு 50,000 ரூபாயிலேருந்து அது ஆளுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. சிம்பிளாக பண்ணுறதுக்கு பூந்தோட்டம் சரஸ்வதி அம்மன் கோவில் பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் போனீங்கன்னா சிதலபதினு ஒரு கோவில் இருக்குது. அங்கே தான் பிள்ளையாருக்கு வந்து தலை இல்லாமல் குரு பகவான் மாதிரி இருப்பார். அதாவது பிள்ளையார் பிறக்கும்போது யானை தலையோடு பிறக்கலை. அப்போ அந்த விநாயகருக்கு பேர் ஆதி விநாயகர் கோவில். ராமர் வந்து ராவணனை கொன்ன பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி ஆகிறதுக்கும், அதே போல் தசரதன் இறந்து பிதிர்தோஷ நிவர்த்தி ஆகிறதுக்கும் 3 இடத்துல வந்து அவர் பிதிர்தோஷ ஹோமம் பண்ணுறாரு. ஒன்று ஃபஸ்ட்டு ராமேஸ்வரத்தில் பண்ணுறாரு, அவருக்கு 50% தான் அந்த தோஷ நிவர்த்தி ஆகுது. அடுத்து வந்து பாபநாசத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 108 சிவாலயத்தில் பண்ணுறாரு, ஒரு 75% அவரோட தோஷம் குறையுது. கடைசியாக இந்த ஊருக்கு வரார். இந்த ஊருக்கு பேர் இப்போ எல்லாரும் சிதலபதினு சொல்கிறாங்க, ஆனால் அதோட பழைய பேர் தில தர்ப்பணபுரி. திலம்னா எள்ளு, எள்ளால் தர்ப்பணம் பண்ண இடம். அப்போ ராமர் வந்து தசரதனுக்கு மோட்சம் கொடுத்த இடம், அவருக்கு தர்ப்பணம் பண்ண இடம். ஸோ இங்கே டெய்லி அமாவாசை, அதாவது எப்போ போனாலும் காலையில் 11 மணிக்குள்ளே நீங்கள் வந்து தர்ப்பணத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போனீங்கன்னா அங்கே வந்து வாசலே வேத படிக்கக்கூடிய பாடசாலை இருக்குது. அந்த பசங்க அருமையாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் 9ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருக்குது, அப்பா இருக்காருன்னா அப்பாவை கூட்டு போய் பண்ணுங்க. அப்படியே இல்லை அப்பாவும் வரமாட்டார் அப்படின்னா அந்த வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அங்கே ஒரு வேளைக்கு ஒரு அரிசி மூட்டையோ காய்கறிகளோ வாங்கி தானமாக கொடுத்துருவாங்க. இது பிதிர் தோஷம் பரிகாரம் திலஹோமம் செஞ்சதுக்கான 100 மடங்கு பலன்களை கொடுக்கும். சரிங்களா? அப்போ நாம் ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறோம், நாம் அதுக்கு எப்படி பிராயச்சித்தம் பண்ணுறோங்கிறதுல தான் நம்மளுக்கு தீர்வு இருக்க தவிர, அதாவது கிரகத்தையோ ஜாதகத்தையோ ஒரு மனுஷனால் மாற்ற முடியாது. இப்போ மழை பெய்யறது நம்மளால் நிறுத்த முடியுமா? மழை பெய்யும் பொழுது கொடை பிடிச்சிட்டு போகலாம், வசதியாக இருந்தால் காருக்குள்ளே போகலாம். மழையை நிறுத்தக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லை. அதே போல் தான் பரிகாரங்கள். நீங்கள் என்ன பரிகாரங்கள் எடுக்கிறீங்கன்னு தான் இருக்குது. மழை பெய்யும் போது நாம் ஒரு ஓட்டை கொடையை பிடிச்சிட்டு போய் நினைஞ்சிட்டோம்னா அதுக்கு யார் தப்பு? ஓட்டை இல்லாத கொடையை பிடிக்கக்கூடிய அமைப்பை நாம் தான் ஏற்படுத்தணும். அப்போ எப்போவுமே பரிகாரங்கள் ஜோதிடருக்காக செய்யாதீங்க. நான் ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருக்கேன், யாருக்கு பரிகாரம் பலிக்காது? சார் ஒரு தடவை போகணுமா? போயிட்டு வாங்க. 2 தடவை போகணுமா? நீங்கள் கோயிலுக்கு போனால் ஜோதிடருக்கு என்ன கோயிலேருந்து 10,000 கிரெடிட்டாக பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. நீங்கள் போக போக உங்களுக்கு பலன்கள். அப்போ ஜோதிடருக்காக பரிகாரம் செய்யாதீங்க. அதே போல் நாம் ஒரு 4 நட்சத்திரம் திதி யோகம் கர்ணத்தில் நம்ம ஒரு பரிகாரத்தை செஞ்சு கொடுக்குறோன்னா, சார் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து லீவு, அன்னைக்கு போகலாமான்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லாத்தையுமே ஞாயிற்றுக்கிழமையில் செய்ய முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜாதகத்தில் வந்து சூரியன் கெட்டு போயிருக்காரு, அன்னைக்கு போய் பரிகாரம் பண்ணால் எப்படி வேலை செய்யும்? அப்போ யாருக்கு எந்த நாளில் பண்ணால் வேலை செய்யும் அப்படின்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு சாதாரணமாக திருமணம் நடந்து ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு 10 மாதத்தில் தான் ஒரு குழந்தை முழுமைத்துவம் அடையுன்னு இறைவனே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ நாம் 21 ஜென்மாவில் செய்த பாவங்கள் அனைத்தும் ஒரே நாளில் ஒரே செகண்டில் போய் நிவர்த்தி ஆகணும்னா நடக்குமா? அப்போ தான் உள்ளே போனோன்னு ஃபோன் வந்துடும். சாமிக்கு தீபாராதனை காட்டும் போது ஹலோ யாருமா ராங் நம்பராக இருக்குது, கடைசியில் தீபாராதனை காட்டி நவுத்தி விட்டுருவான். இதனால தான் திருப்பதி மாதிரி பெரிய கோவில்களில் செல்ஃபோன் பயன்படுத்துறது கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ நாம் எப்படி பரிகாரத்தை செய்கிறோம், நாம் என்ன இன்டென்ஷனில் செய்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாகவே பரிகாரம் எப்படி பண்ணணுங்கிறதுல இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் காற்று தத்துவத்தில் பரிகாரம் பண்ணால் அதுக்கு தகுந்த விஷயங்களை நீங்கள் பண்ணணும். காற்று தத்துவத்தில் பண்ணால் கோவிலுக்கு தான் இல்லை. இப்போ இது வந்து குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். எத்தனை ஜோதிட குருமார்கள் இங்கே வந்து நீங்கள் உட்காந்துருக்க சீட்டில் உட்காந்துருக்காங்க, உங்களோட குரு பார்வையில் இருக்காங்க. எல்லாருக்கும் ஃபேன் வாங்கி கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக காற்று தத்துவத்தில் கிரகம் இயங்க ஆரம்பிச்சிடும். அதே போல் நெருப்பு தத்துவத்தில் ஒரு கிரகம் வேலை செய்யணுமா? அண்ணனுக்கு வந்து ஒரு பல்பு ஃபீஸ் ஆகிடுது நரேன் அண்ணனுக்கு. ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லாக இந்த யூடியூப் சேனல் ஆட்சி காட்டுறாரு, அவருக்கு ஒரு எல்இடி பல்பு வாங்கி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. நீங்கள் எப்படி வேணாலும் காரகத்துவத்தை, நீங்கள் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய காரகத்துவத்தை நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும். எல்லாமே கோவிலில் செய்ய முடியும். நான் கோவிலுக்கு எதிரானவன் இல்லை. ஏன் அப்படின்னா மக்கள் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டை தானே இங்கே விரும்புகிறோம். அதாவது நைட்டு தயார் பண்ண களி புளிக்க வச்சு காலையில் மோர் ஊற்றி சாப்பிட்ற கூழை யாரும் விரும்ப மாட்டோம். இன்ஸ்டண்ட்டாக ஆல்ரெடி சமைச்ச சாதத்தை திரும்ப எண்ணெயை ஊற்றி கொடுக்குற ஃப்ரைட் ரைஸ் தான் எல்லாருக்கும் பிடிக்குது. ஏன் அப்படின்னா துரித உணவு எப்போவுமே துரிதமாக கொண்டு போய் சேர்க்குற மாதிரி துரிதமாக செய்யணும்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. காரணம் எப்போவுமே ஒரு விஷயத்தை ஃபாஸ்ட்டாக செய்கிறத விட
சனி பகவான் ஏன் வந்து ஸ்லோ பிளானட்டுங்கிறான்னா அவர் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு நிச்சயமாக பாருங்கள் 7.5 சனி அஷ்டம சனி கோச்சாரத்தில் வந்து சனி புத்தி நடக்கிறவங்கலாம் பாருங்கள் கண்டிப்பாக முடியும் பொழுது உங்களோட பாவ புண்ணிய கணக்கு ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி உங்களோட நன்னடத்தை அங்கே செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த மாதிரி கடைசியாக ஒரு சம்பளம் போட்டு கொடுக்குறாங்களோ அப்போ அவர் போகும்போது கண்டிப்பாக ஒரு நிலையான விஷயத்தை நீங்கள் என்ன பாருங்கள் 7.5 சனியில் வாங்கின வீடோ 7.5 சனியில் வண்டி வாங்கினங்களோ நிச்சயமாக அதை விற்று தான் நம்ம சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகள் வராது. காரணம் அது பாவ புண்ணியம் நம்மளோட உழைப்பு கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட முழுசாக அனலைஸ் பண்ணி கொடுத்தது. அதே போல் ஒவ்வொரு விஷயமும் நிதானமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். அப்போ எதையுமே உடனே செய்யணுங்கிறத விட ஜோதிடரை பார்த்தா மட்டும் உங்கள் பிரச்சனைகள் குறையவே குறையாதுங்க. காரணம் டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஜோரம் அடிக்குது, ஆமாப்பா ஜோரம் அடிக்குது. வயிற்று வலிக்குது டாக்டர், ஆமாம் வயிற்று வலிக்குது. சரியாயிடுமா? வீட்டுக்கு வந்தால் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் மருந்து எழுதுவார். அந்த மருந்தை நீங்கள் வாங்கி சாப்பிடணும். எந்த மருத்துவத்தையாவது நீங்கள் போய் கேட்டிருக்கீங்களா என்னோட நோய் எத்தனை நாளில் குணமாகும்னு? அதே ஜோதிடர்கிட்ட மட்டும் இந்த பிரச்சனை எப்போ குணமாகும்னு கேட்குறீங்களே எப்படி? ஆனால் நீங்கள் தெரிஞ்சுங்க, இன்றைக்கி வந்து மெடிக்கல் சீட்டு 1.25 கோடி ரூபா கொடுத்து டொனேஷன் வாங்கி மெடிக்கல் அஸ்ட்ராலஜி படித்தவங்க கூட கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரும் கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஐயாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வாஸ்துல எனர்ஜி நீங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள எல்லா ஸ்கேனர் ஆரா ஸ்கேனர்லேருந்து எல்லாமே வச்சுங்க, லேட்டஸ்ட் டிஜிட்டல் மிஷின் எல்லாமே வச்சுங்க, வைப்ரேஷனை செக் பண்ணுறது எல்லாமே வச்சுங்க. இப்போ ஐயா என்ன சொன்னாங்க, ஒரு இடத்துக்கு போனாலே அந்த இடத்தோட வைப்ரேஷனை என்னால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு இன்ஜினியர் கையில் வந்து எந்த ஒரு டூலுமே இல்லாமல் அந்த இடத்துல எனர்ஜி இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியுமாயா? ஒரு இன்ஜினியரால் முடியுமா? ஒரு அஸ்ட்ராலஜர் கண்டுபிடிக்க முடியும். அதே போல உடம்புல எந்த பாவத்தில் எந்த பாயிண்ட்ல பிரச்சனை வருங்கிறத யார் கண்டுபிடிக்கிறா? அஸ்ட்ராலஜர் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் தான் MBBS படிச்சிருக்கீங்கல்ல, எனக்கு என்ன நோய் கண்டுபிடிங்கன்னா தலையில் அரைஞ்சி நீ வந்து இங்கே போனா நேரம் ஏர்வாடி போய்டும்டுவா. அப்போ நம்மள்கிட்ட மட்டும் வந்து சார் என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னா நீங்களே சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தோம். ஒரே ஒரு பாவத்தை ஒரு மாதம் சொல்லலாம், ஒரே ஒரு நட்சத்திரத்தை ஒரு வருஷத்துக்கு கிளாஸ் எடுக்கலாம். சரிங்களா? அப்போ நாம் 1000 விஷயம் சொல்லலாம். நம்ம சூப்பர் மார்க்கெட் போயிட்டோம், கடை ஃபுல்லாக எல்லா பொருளும் இருக்குது, நமக்கு தேவையா? நமக்கு என்ன தேவை? வீட்டுக்கு மளிகை ஜாமான் வேணுமா, சோப்பு வேணுமா, ஷாம்பு வேணுமா, பவுடர் வேணுமாங்கிறது நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். காரணம் நீங்கள் டைரெக்டாக பாயிண்ட்டை சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த கேள்வியை அவர் சொல்லிவிடுவார். அஸ்ட்ராலஜர் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லாமல் இல்லை. அப்போ ஒரு நாளைக்கு 10 அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நம்மளை ஒருத்தவங்க டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக 2 மணி நேரம் போயிடும். சரிங்களா? அப்போ இது என்ன ஆகும், நம்மளோட எனர்ஜி லாஸ் ஆகி 10வது ஜாதகம் பார்க்க வரவனுக்கு பலிகடா போயிடும். ஏன் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி லாஸ் ஆகி அவர் தான் சிம்பிளாக கொஸ்டின் கேட்பார், அவருக்கு நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும். ஏன் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி ஒரு அளவுக்கு மேலே எப்படி நம்ம வந்து கிரகங்கள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இவங்கெல்லாம் வந்து 2000 ஃபீஸ் வாங்குறாங்க, 5000 ஜோதிடம் ஃப்ரீ தாங்க. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஜோதிடம் ஃப்ரீ தான். உங்களுக்காக ஒதுக்குறோம் பாருங்க டைம், அதுக்கு தான் காசு. இன்னொரு விஷயம், நீங்கள் கொடுக்குற 2000 ரூபாயில் பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியாது. காரணம் என்னவுங்கிறத ஒரு கிரகம் ஏன்னா பரிகாரங்கள் அப்படிங்கிறதுனால டைவர்ஷன் தான். அப்போ என்ன செய்யறோம், மழை பெஞ்சிட்டு இருக்கு குடம் எடுத்துகிட்டு போ, இப்போ வந்து ரோடு வந்து சூடாக இருக்குது செருப்பு போட்டு போங்கிற மாதிரி இந்த கர்மாவை நாங்கள் சொல்கிறோம். இது கண்டிப்பாக ஒருத்தவங்களை அஃபெக்ட் பண்ணும். நிறைய ஜாதகங்கள் எல்லாருக்கும் இங்கே உள்ள எல்லாருக்கும் உண்டு. ஐயா பேட் வைப்ரேஷன் உள்ள வீட்டுக்கு வாஸ்து பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் பாடியில் என்ன மாதிரி மாற்றம் ஏற்படும்? சரிங்களா? ஒரு சில ஜாதகங்களை பார்த்தோன்னே பலன்கள் அப்படி அருவியாக கொட்டும். சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த பாவத்தில் ஆரம்பித்து என்ன பலன் சொல்கிறதுனே தெரியல. சில ஜாதகங்களை பார்த்தா சூப்பராக இருக்குது, ஒரு ஜாதகத்தை பார்த்தா அருமையாக கல்ல ஊற்றிக்கலாம் போல இருக்குது. நாம் நல்ல பாயிண்ட்டை சொல்ல வரலான்னு நினைக்கும் போது அப்படியே ரிவர்ஸ். ஆமாம், இப்போ ஒரு மிதுன ஜாதகத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்ற புதன் உட்காந்துருக்காரு. நார்மலாக பார்த்தா என்ன சொல்லுவோம், இவர் உயர்கல்வியில் மிகப்பெரிய ஆள், அவர் 3ஆவது தாங்க படிச்சிருக்காரு. காரணம் 4ஆம் இடத்துல புதன் வந்து உச்சம் பெற்று கேந்திராதிபதி தோஷம் ஆயிட்டான். அப்போ அந்த டயத்தை நீங்கள் கொடுக்கணும். அதே போல் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிங்கன்னா சார் உடனே சொல்ல மாட்டீங்களா? உடனே எப்படிங்க சொல்ல முடியும்? ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டு வெயிட் பண்ணுவாங்கல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குற நேரத்தில் ஐயா நான் இன்னொரு அப்பாயின்மெண்ட் பார்க்குறேன்னா உங்களால் ஒத்துக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ நம்ம உடனே பார்க்குறதுங்கிறது யாருக்கும்
உங்களை காக்க வச்சு நம்ம பிஸி ஷெடியூலுங்கிறத காட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி எல்லாருமே அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஷெடியூல். இன்னொன்று என்னென்னா, சில ஜாதகங்களை 3 நாளில் பார்த்துடலாங்க, சில ஜாதகங்களை 2 மாதம் ஆனாலும் திறக்கவே முடியாது. அது காரணம் உங்களோட ஜாதகம் தான். இப்போ அதே போல் தான் எல்லாருக்கும். இப்போ நானும் ஒன்றும் தெய்வ பிறவி இல்லை. அதே போல் நமக்கு வந்து அந்த வாக்கு என்னைக்கு நீங்கள் நல்லா பாருங்கள், காத்திருப்பாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் டைம் வந்து டேக் யுவர் ஓன் டைம், எவ்வளோ நாள் கேள்வி கேள்வி அவசரப்பட்டாங்கன்னா உடனே சொல்லுவேன். இந்த திசாபுத்திக்கு பரிகாரம் சொல்லுவேன். அவங்களுக்கு இமீடியட்டாக கேள்வி கேட்குறாங்களா, அது மட்டும் தான் பலன். இப்போ வந்து ஒரு ஜாதகம் அனுப்பிட்டு 15 நாளாக அவர் எதுவுமே கேட்கலையா, அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுப்பேன். அவருக்கெல்லாம் டேக் யுவர் ஓன் டைம். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே எத்தனை மணி வரையும் வேணாலும் பேசலாம். காரணம் என்னென்னா அந்த பொறுமைக்கு. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஜாதகத்துக்கும் லக்னத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் அன்னைக்கு திசாபுத்திக்கும் அந்த நாள் ரொம்ப அருமையாக சூட் ஆயிடும். பொறுமையாக இருக்கிறவங்க ஜெயிப்பாங்க. ஏன் அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாருமே அப்பாயின்மெண்ட் போடும்போது ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை, காலையில் 6 மணிக்கு ஐயா ரொம்ப அவசரமான பார்க்கணும். என்ன ஒன்றுமே கிடையாது, கல்யாணம் அவசரமாக பார்க்கணும். மேட்ரு என்ன, கல்யாணம். இப்போ 6 மணிக்கு ஜாதகம் பார்த்து 7 மணிக்கு பொண்ணு பார்த்து 8 மணிக்கு தாலியாக கட்ட போகிறாரு. இதில் என்ன அர்ஜென்ட்டு? ஒரு எமர்ஜென்சிங்கயா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், ஐசியூவில் இருக்காரு, இல்லை உடல்நிலை பாதிப்புகள் இருக்காங்க, இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டால் அது எமர்ஜென்சி. ஐயா அர்ஜென்ட்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் பார்க்கணும், என் பையனுக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது, எங்களுக்கு குழந்தையே பிறக்கலை. இது எப்படி நம்ம அர்ஜென்ட் வச்சுக்க முடியும்? உடனே பார்க்க முடியாதா? அதே போல் இன்னொரு ஜோதிடத்தை பார்த்தங்கய்யா, அவர் அப்படி சொன்னார்னு இன்னொரு ஜோதிடத்தை சொல்லாதீங்க. அவர் என்ன ஆங்கிளில் பார்த்தாருன்னு அவர்கிட்ட தான் நீங்கள், ஏன்னா அவர்கிட்ட தான் நீங்கள் திரும்ப பார்க்கணும். இன்னொரு அப்பாயின்மெண்ட் பொண்ணு வச்சா நீங்கள் தான் நம்மள்கிட்ட தான் 10 தடவை பொண்ணு அடிச்சிடுறீங்களே. எப்போவுமே அவங்க என்ன திரும்ப மக்கள்கிட்ட ஒரு பழக்கம், அவங்க வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுறாங்க, ஜாதகம் பார்த்துறாங்க. நிறைய இப்போ யூடியூப் வந்தது மிகப்பெரிய வளர்ச்சி. ஏன் அப்படின்னா ரொம்ப சௌரியம். நாம் ஒரு விஷயத்தை தப்பாக சொன்னால் கூட கிளைண்ட்டு சொல்கிறாங்க, நம்ம பரிவர்த்தனையை பார்க்க விட்டுறோம். ஐயா இங்கே பாருங்கள், புதன் சந்திரன் பரிவர்த்தனையில் இருக்குது. நாம் அந்த பாயிண்டை விட்டுட்டா கூட மக்கள் அப்டேட்டடாக இருக்காங்க. அதே போல் சார் இந்த திசையில் வந்து நான் வந்து கோடீஸ்வரன் ஆகிடுன்னு சொன்னார் அந்த சார், நீங்கள் ஆயிட்டீங்களான்னு கேட்பேன். இல்லைம்பார். அப்போ நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். காரணம் ஏன் அப்படின்னா, ஜோதிடத்தை எப்படி வேணாலும் பார்க்கலாங்க. ஜோதிடங்கிறது 2 டைப் ஆஃப் ஜோதிடம். அப்போ வெறுமனே கால்குலேஷன் வச்சு மட்டும் சொல்லலாம். இந்த திசை, இந்த அந்தரம், இந்த புத்தி, அதே போல் இது இந்த பாகையில் இருக்குது, இவ்வளோ டிகிரியில் இருக்குது, இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு முழுக்க முழுக்க மேத்தமேட்டிக்ஸை வச்சும் பார்க்கலாம், முழுக்க முழுக்க இன்ட்யூஷன் வச்சும் பார்க்கலாம். ரெண்டுமே வேலை செய்யும். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அதே போல் அவங்க சொன்னதை இன்னொருத்தவங்கள்ட்ட நீங்கள் கேட்காதீங்க. அவங்கவுங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த பரிகாரத்தை செய்யுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஜோதிடத்துக்குன்னு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும். ஏன் இதெல்லாம் இவ்வளோ சொல்கிறேன்னா, ஜாதகத்தில் காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு குருவோட வீடு. அப்போ குரு அப்படிங்கிறவர் எப்போவுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகத்துக்கு பரிகாரங்களை ப்ராப்பராக பண்ணி ஜெயிக்கணுங்கிறது தான் முக்கியம். அதே போல் போன மாதம் நான் பேசின வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கால் பண்ணீங்க. அதே போல் யாரெல்லாம் இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் ஜோதிட தளபதியில் உங்கள் ஸ்பீச்சை கேட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வம் 9ஆம் இடம். இது வந்து பொதுவான பலன்கள். உங்கள் ஜாதகத்துக்கு 9ஆம் அதிபதி எங்கே இருக்கார், யார் நட்சத்திரத்தில் இருக்கார், யாரோட பார்வையில் இருக்கார், எந்த தெய்வத்தை பிடிச்சா நீங்கள் சக்ஸஸ் ஆகலாங்கிற சீக்கிரட்டை நான் சொல்லித்தரேன். யாரெல்லாம் ஜோதிட தளபதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட தெய்வம் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். சரிங்களா? ஏன் அப்படின்னா பாக்கியஸ்தானம் பலமாக இருக்கணுங்க. அதுக்காக தான் இதை எத்தனை பேர் கேட்டு பயன்படுறாங்களோ அவங்களுக்கு பாக்கியம் பலமாகணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க. ஜோதிடத்தை முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுங்க. நீங்கள் ஏன் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, முன்ன மாதிரி யாருமே நேரடியாக ஜாதகம் பார்க்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு. இப்போ ஐயா வாஸ்து பார்க்குறாங்கன்னா வாஸ்து நேரில் தான் பார்க்கணும். எல்லாருமே ஃபோன் அப்பாயின்மெண்ட்டு தான் பார்க்குறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வந்துலாம் தங்கியெல்லாம் பார்த்துட்டு போவாங்க. இப்போ எல்லாருமே ஈஸியாக ஃபோனில் முடிஞ்சு போச்சு. அப்போ பஸ்ஸு காசை பூபதி நம்ம கொடுத்து அனுப்பி விட்றாப்புல. அப்போ இப்போல்லாம் ஈஸியாக முடிஞ்சு போச்சு ஃபோனு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எல்லாருமே ஜோதிடர்கள் ஆப் வச்சுருக்காங்க. நெட்டை ஆன் பண்ணால் தான் ஆப் வேலை செய்யும். சில ஆப்பு இவர் சும்மா தான் உட்காந்து ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு, சார்
நீங்கள் அந்த கோயில் சொன்னீங்களே இப்போ போகலாமா, இந்த எல்லா கோயிலும் தான் முதல்ல சொல்லியாச்சு. நாம் ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது என்ன சொல்கிறோம், ஒன்று ரெக்கார்டிங் போட்டுங்கன்னு சொல்கிறோம், இல்லை எழுதிங்கன்னு சொல்கிறோம், இல்லையா நான் எழுதி அனுப்பிடுறேன்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு மேலே டவுட் அப்படிங்கிறது காலையில் இப்போ இன்னைக்கு கோயில் 9 மணிக்கு போனால் முதல் நாள் கேட்க மாட்டாங்க, காலைல 6 மணிக்கு. யாரும் ஏன்னா எந்த ஜோதிடருக்கு காலைல 6 மணிக்கு ஃபோன் அடிக்காதீங்க. எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், எப்போவுமே மத்தியானம் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் எந்த ஜோதிடரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த நேரத்தில் ஜோதிடருக்கு நீங்கள் பலன் கேட்டாலும் வராது, நீங்கள் கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. ஏன் அப்படின்னா அது உணவு இடைவேளைங்கிறத விட அந்த நேரம், ஏன்னா காலையிலேருந்து ஜாதகம் பார்த்து ஒரு ரெஸ்ட் கிடைச்சா மட்டும்தான் ஈவினிங் செஷனை அட்டன் பண்ண முடியும். அப்போ இந்த 2 to 4 யாருக்கும் ஃபோன் இன்னொரு கெட்ட பழக்கம் இருக்குது, வெயிட்டிங் காலில் விழுதுன்னா திரும்ப 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 ஃபோன் அடிக்கிறது. ஒரு என்ன ஆகும் அப்படின்னா இது திரும்ப திரும்ப வரும்போது அந்த ஃப்ளோவில் போயிட்டு இருக்க விஷயங்கள் கட் ஆகிடுது. அது ஒரு விஷயம். அதே போல் ஒரு பழக்கம், இப்போ நான் எப்படி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி எல்லாரும் பார்க்குறாங்களோ, நானும் தமிழ்நாட்டில் தலைத்திறந்த ஜோதிடர்களோட பழகிறேன், நானும் அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறேன். அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு ஃபோன் அடித்து பார்ப்பேன், எடுக்கலாம் விட்டுருவேன், மறாவது நாள் தான் ட்ரை பண்ணுவேன். மெசேஜ் கூட அப்பயே போட மாட்டேன், ஏன்னா நைட்டு தான் போடுவேன். சரி நம்ம மெசேஜை பார்த்துட்டாங்கிறதுக்காக ஃபோன் பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா நெட்டை ஓப்பன் பண்ணால் மெசேஜ் பார்க்க தான் செய்வாங்க, இன்னொருத்தவங்களுக்கு ரிப்ளை பண்ணதுக்காக கூட இருக்கலாம். எப்போவுமே ஜோதிடர் சும்மா இருக்காங்க, நமக்கு டைம் ஈஸியாக இருக்குது, நெட்டு அப்படிங்கிறத விட உங்களுக்கான டைம் ஒதுக்கப்பட்ட நாளில் கேளுங்க, அப்போ உங்களுக்கு விஷயங்கள் எல்லாமே பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்னொரு விஷயம், எல்லாமே ஜோதிடப்படி தான் இயங்கும். ஏன் அப்படின்னா அண்ணன் 3 நாள் கருத்தரங்க போட்டாப்புல, என்ன நேற்று போட்டிருக்கலாம், இல்லை நாளைக்கு போட்டிருக்கலாம், இன்றைக்கி 2வது நாள், எனக்கு 9ஆம் அதிபதி சந்திரன், அப்போ 2வது நாள் சந்திரன் வந்துருச்சா. அது மட்டும் இல்லாமல் இது கருத்தரங்கத்தோட நம்பர் 113, அப்போ 5 புதனா, அப்போ ரோகிணி நட்சத்திரம், இன்றைக்கி என்ன நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம். நான் பிறந்த நட்சத்திரமும் ரோகிணி நட்சத்திரம், என்னோட லக்ன புள்ளி கேட்ட புதனோட நட்சத்திரம். ஸோ இன்னைக்கு தான் இது அமையணுங்கிறது விதி. அப்போ எல்லாமே விதியின் படியும் உங்களுடைய ஜாதகத்தின் படியும் உங்களுடைய பாக்கியத்தின் படியும் தான் அமையும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் பூபதிராஜன் அவர்களுக்கும் மற்றும் சண்முகவேல் ஐயா அவர்களுக்கும் மாப்பிள்ளை பிரகாஷ் அவர்களுக்கும் ஐயா எங்கள் பாசத்துக்குரிய சக்திவேல் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.